தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 1:3. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்திற்கு ஒப்பாவால் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். கர்த்தரை மட்டுமே நம்பி அவருடைய வேதத்தில் மட்டும் பிரியமாயிருந்து அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கின்ற, வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார். அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் எப்படி ஆசீர்வதிப்பாராம் தெரியுமா? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போன்றும் தன் காலத்தில் தன் கனியை தந்து செழிப்பாக பிறருக்கு கனிகளை கொடுத்து மகிழ்விக்கின்ற மரத்தை போலவும், இலை உதிராமல் எந்த சூழ்நிலையும், அது கோடை காலம் என்றாலும் சரிதான், குளிர்ந்த காலம் என்றாலும் சரிதான், இலை உதிர்ந்து ஒன்றுமில்லாமல் போகாத ஒரு மரத்தை போல், அதாவது எந்த பருவத்திலும் அந்த மரத்தில் இலை உதிராது, கனி குறையாது, செழிப்பாக காணப்படும். அதை போன்றுதான் நீரோடையாகிய கர்த்தரையை மட்டும் நம்பியிருக்கின்ற நம்மையும் நம் சந்ததிகளையும் இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கூறுகின்றார். என்றும் நன்றியுடன் அவரையே நம்பி விசுவாசத்தில் சிறந்தவர்களாக வாழுவோம். இந்த வாக்கு திட்டத்தை நாமும் நம் சந்ததிகளும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உம்மையே நம்பி வேதத்தில் தியானமாய் இருக்கிற எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீர்க்கால்களின் ஓரமாய் உள்ள மரத்தை போன்று என்றும் கனியை தந்து இலையுதாதிருக்கிற பசுமையான செழிப்பான மரத்தை போன்று நாங்கள் பிறருக்கு பலன் கொடுக்கின்ற அளவிற்கு ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அந்த வாக்குத்தத்தின்படி பிறருக்கு கனி கொடுக்கின்ற, பிறரை ஆதரிக்கின்ற, பிறருக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.